24 மணி நேரமும் செயல்படும் அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் என மனு. பள்ளிப்பாளையத்தில் மாதாந்திர நகர மன்ற கூட்டமானது நகராட்சி அலுவலக கட்டட அரங்கில் நேற்று நடைபெற்றது. அதில் 9வது வார்டு திமுக உறுப்பினர் யுவராஜ் நகரமன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு ஒன்றை வழங்கினார். அதில் ஜீவாசெட் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் அரசின் விதிகளுக்கு மாறாக 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெற்று வருகிறது. இது பொதுமக்களுக்கு அதிக அளவில் இடையூறாக உள்ளது. இது குறித்து பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திலும் அவ்வப்போது புகார்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. எனவே மதுக்கடையை வேறு இடத்திற்கு அகற்றுவதற்கு நடவடிக்கை வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். மதுபான கடையை அகற்ற சொல்லி, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சட்டவிரோதமாக ரொம்ப அதிக அளவில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மதுபான கடையை தாண்டி ஒரு 20-30 வீடு இருக்குது. அவங்க வேலைக்கு போயிட்டு ஒரு 9 மணி 10 மணி அளவில் கூட உள்ள வர முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப தொந்தரவு அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. அதில் பக்கத்தில் ஸ்கூலு, பெட்ரோல் பங்கிலிருந்து கேஸ் கம்பெனி, மக்கள் உபயோகப்படுத்துகிற அதிக பொருட்கள் இருக்கிற இடமா இருக்குங்க. அதனால அந்த இடத்துல இருந்து மதுபான கடையை மாற்றிக்கணும். இப்போ இந்த மன்றக்கூடத்தில் இந்த இதை நம்ம பெரும்பாலானோட மக்கள் பிரதிநிதிகளோட சப்போர்ட்டோட எல்லாரும் எழுதி கொடுத்து சேர்மன் கொடுத்தா நம்ம கலெக்டர் வச்சு வேற இடத்துக்கு மாற்றிடுவாங்க, லெட்டர் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம பெரும்பான்மையோட இவங்க இது இருந்ததுன்னா இப்போ நம்ம இன்னைக்கு இது நம்ம இதுக்குள்ளே பள்ளிப்பாளையம் நகராட்சி 9வது கவுன்சிலர் யுவராஜ் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வார்டுக்குள்ளே விட்டு பக்கத்தில் ஒயின் ஷாப்பு, அரசு மதுபான கடை இயங்கிட்டு வந்துட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அது டைமிங் அந்த 12 to 10 மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் அங்கே பாரில் சரக்கு விற்பனை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. அந்த பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு, பெட்ரோல் பங்கு, அப்புறம் நம்ம கேஸ் கம்பெனி, இன்டர்நெட் கேஸ் கம்பெனிலாம் இருக்குது. பொதுமக்கள் அத்தியாவசியமாக யூஸ் பண்ணுற அதிகப்படியான இது இருக்கிறதுனால அந்த இடத்துல மதுபான கடையை பள்ளிப்பாளையம் நகராட்சி கூட்ட எல்லையை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி மன்ற கூட்டத்தில் தலைவர்கிட்டையும் ஆணையார்கிட்டையும் ஒரு மனு கொடுத்துருக்கோம். இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தலைமையுடன் கேட்டு கொள்கிறோம் நகர்மன்றத்தை. அதே மாதிரி வெளியேரியில் இருந்தெல்லாம் மது அருந்திட்டு கத்தி, வெட்டு, குத்து, கொலை அந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு 4-5 பிரச்சனையாவது சம்பவம் நடந்துட்டு இருக்குது. இதை பற்றி ஸ்டேஷன்லேயும் என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு தீர்வு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இதை கம்பல்சரி நகர்மன்றம் கணக்கெடுத்து